نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أوتيت علم الأولين والآخرين صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மரியாதைக்குரிய பள்ளியிலே பணியாற்றுகிற ஆலிம் பெருமக்கள், சங்கைக்குரிய மதனி மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், மாவட்ட மற்றும் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த பிரதிநிதிகள், இங்கே வருகை தந்திருக்கிற பல்வேறு மார்க்க அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் உலமா பெருமக்கள், மஹல்லாவை சார்ந்த அல் அன்சார் நற்பணி மன்றத்தை சார்ந்த அன்பு இளவல்கள், இங்கே நடைபெறுகிற பல்வேறு மார்க்க பணிகளிலும் பங்கேற்றிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், சமுதாய பிரமுகர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளால் உலகம் முழுக்க பேசப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வை, வாக்கை, அவர்கள் விட்டு சென்றவைகளை, நடைமுறைப்படுத்தியவைகளை, அது குறித்த அகமியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிற இந்த பெருவிழாவில் அன்னலாரின் வாழ்வு ஒரு அதிசய வாழ்வு என்கிற ஒரு கருத்தின் கீழ் பலன் தரும் விஷயங்களை சொல்ல முயற்சிக்கிறேன். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, அவர்களின் வாழ்வு ஒரு அதிசயம். உலகத்திலே இப்படி ஒரு வாழ்க்கை வரலாறு வேற யாருக்கும் தொகுக்கப்படவே இல்லை. யார் யாரோ தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், சமய தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், சீர்திருத்தவாதிகள் சென்றிருக்கிறார்கள், தத்துவ மேதைகள், அறிவியலாளர்கள், துறை சார்ந்த விற்பனர்கள், நிறைய பேர் உலகத்திலே வந்து போயிருக்கிறார்கள். ஒரு 14-15 நூற்றாண்டை நெருங்குகிற இந்த நேரம் வரைக்கும் ஒரு வரலாறு அது அணுவணுவாக பேசப்படுகிறது. ஒரு வரலாற்றில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வுகளை மட்டும்தான் பதிவு செய்வார்கள், பெரும்பாலும் அப்படித்தான். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்காமல் ஒரு வரலாறு பதிவாக இருக்கிறது என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து ஏறத்தாழ 1400 இப்போது 98வது வருஷம். ஹிஜ்ரி தான் 1446.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து இப்போது 1498 ஆண்டு முடிந்து விட்டது. சற்றேறக்குறைய 1500 வருஷம்னு வச்சுக்குவோம். 15 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் ஒரு வரலாறு பேசப்படுகிறது. அந்த தலைமையின் சின்ன சின்ன அசைவுகள் கூட பேசப்படுகிறது. நான் ரசூலின் வரலாறு அதிசயமானது, வாழ்வு அதிசயமானது என்பதை சொல்லுவதற்கு முன்னால் அந்த வரலாறு எவ்வளவு நேர்த்தியாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னால்தான் அது அதிசய வாழ்வு என்று புரிய வரும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வு பதிவு செய்யணும். அதுக்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்களோடு தொடர்புடையவர்களின் வரலாறெல்லாம் பதிவு செய்தார்கள். பெருமானாருடைய சொற்களை அறிவிக்கக்கூடிய ருவாத்துல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் 1,00,000 பேர். அந்த 1,00,000 பேர் அவர்கள் சொல்லுவது ரசூலுல்லாவை பற்றி. எனவே 1,00,000 பேரோட வரலாறையும் எழுதினாங்க. உலகத்தில் இது ரொம்ப ஆச்சரியமானது. அவ்வளவு சீக்கிரம் ஒரு வரலாறு இப்படி இதாகாது. ரசூலோடு ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு சந்திப்பில், ஒரு மணித்துளியில் கையை கொடுத்து விட்டு போயிருப்பார். அவருடைய முழு வரலாறும் பதிவாகிறது. அவர் யாருக்கு பிறந்தார், அவர் எங்க, அவர் எந்த குடும்பம், என்ன பண்ணார், எத்தனை வயசுல மௌத்தானார், எங்க படிச்சார், என்ன ஏது, எல்லாம் ரசூலோடு தொடர்புடைய எல்லாம் வரலாறாக மாறுகிறது. அதனால் தான் சொல்லுகிறோம், பெருமானாரின் வாழ்க்கை வரலாறு ஒரு அதிசய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே நடந்த அங்க அசைவுகளிலே இருந்து அத்தனையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப கோபப்படுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சந்தோஷப்படுவாங்க, கோபப்பட்டதெல்லாம் தனி கிதாபு பதிவாகி இருக்கிறது. கோபப்படும் போது அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள், அவங்க கன்னம் எப்படி சிவக்கும், கண்கள் எப்படி சிவக்கும், கையை எப்படி உயர்த்துவார்கள், சந்தோஷப்பட்டா எப்படி இருக்கும், எப்படி சிரிப்பாங்க, சந்தோஷத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த சந்தோஷப்பட்ட பொழுதுகளெல்லாம் தனி கிதாபாக இருக்கிறது. கோபப்பட்டதெல்லாம் தனி கிதாபாக இருக்கிறது. உலகத்தில் யாருக்காவது இப்படி ஒரு நேர்த்தியான ஒரு வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதனால் தான் சொல்லுகிறோம், இது ஒன்று மட்டும்தான் அதிசய வரலாறு. கேட்டா வரலாற்றுக்குள்ளே போகிற போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கிதாப் ஒன்று அரபியில, சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் ஃபி சீரத்தி கைரில் இபாத் அப்படின்னு ஒரு கிதாப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனிதர்களில் சிறந்த பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாறு. அதில் போய் உள்ள கிதாபில் பார்த்தா என்னவெல்லாம் ஒரு வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். சிரிக்கும் போது எத்தனை பல்லு தெரியும், எல்லா பல்லும் தெரியாது, எத்தனை பல்லு தெரியும் பதிவாகி இருக்கிறது. கடவாப்பல் தெரிகிற அளவுக்கு எத்தனை தடவை ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, அதெல்லாம் கவுண்டிங் பண்ணி ஒரு தனி வரலாறு, அது தனி புத்தகம். ஹத்தா பதத்ன வாஜிதுஹு, கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு பெருமானார் சிரித்த பொழுதுகள் எது, அதனுடைய அத்தனை நகைச்சுவைகளும் தேம்பி தேம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதது எத்தனை தடவை, அதெல்லாம் தனியா ஒரு கிதாப். தமிழ்ல கூட வந்திருக்கு, காருண்ய நபியின் கண்ணீர் துளிகள் அப்படின்னு சொல்லி. சிரித்ததெல்லாம் வரலாறாக இருக்கிறது, ஒருவர் அழுததெல்லாம் வரலாறாக இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஒட்டகத்துக்கு வரலாறு உண்டு. நீங்க சும்மா லேசா இதை கடந்து போயிடக்கூடாது. அந்த ஒட்டகம் முதல்ல எங்க கொட்டி போட்டு பிறந்துச்சு, அது யார்கிட்ட இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட எப்போ வந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட எத்தனை வருஷம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு அந்த ஒட்டகம் என்னாச்சு, அந்த ஒட்டகம் எப்போ மௌத்தா போச்சு. ஒரு வரலாற்று நாயகரோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் வரலாறாகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய நாட்டு கழுதை, உள்ளூர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த கழுதைக்கு ஓனர் யாரு, எப்போ ரசூலுல்லாஹ்ட்ட அந்த கழுதையை ஒப்படைச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை அதை பயன்படுத்தினாங்க. உள்ளூருக்கு மாத்திரம் தான் நாட்டு கழுதையை பயன்படுத்துவார்கள், வெளியூர்களுக்கு அல்ல. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னாடி அந்த கழுதை என்னாச்சு, அது தானா போய் தற்கொலை ஆயிடுச்சு, அது தானா இறந்து போச்சு. அந்த இறந்து போற வரையும் அந்த கழுதையினுடைய வரலாறு எல்லாம் பதிவாகிறது. அதிசய வாழ்வுன்னா இவ்வளவு பெரிய அதிசயமா உலகத்துல ஒரு வரலாறு இன்னைக்கு உள்ள
டிஜிட்டல் உலகத்துல கூட இப்படி யாருக்கும் வரலாறு இல்லை, யாருக்கும் வரலாறு இல்லை. நான் சொன்ன கிதாபினுடைய ஆசிரியர் எழுதுறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பரக்கத்துக்காக கொண்டு வந்து மடியில குழந்தைய வைப்பாங்க, பிறந்த குழந்தைய ரசூலுல்லாஹ் பேர் வைப்பாங்க, தஹனீக்கு செய்வாங்க. பேரிச்சம்பழத்தை நல்லா சவைச்சு மென்னு எச்சில் பட்டு ரசூலுடைய எச்சில் பட்ட பேரித்தம்பழத்தை குழந்தையின் வாயிலே வைப்பார்கள். தஹனீக் என்று பெயர். சஹீஹுல் புகாரிலெல்லாம் இது தனி பாடமாகவே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தஹனீக்குக்காக வேண்டி வாழ்த்து பெறுவதற்கு பெற்றோர்கள் பிறந்ததற்கு பிறகு குழந்தையை கொண்டு வந்து மடியில வைத்தார்கள் அல்லவா, மொத்தம் 51 குழந்தை வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய மடியில. இது ஒரு வரலாறு இல்லை, ஒன்றும் இல்லை. 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தெரியுமா முதல்ல நம்ம எத்தனை குழந்தைய மடியில தூக்கி இருக்கோன்னு? தெரியாது, நமக்கே தெரியல. எப்போவோ அங்கங்கே ஆஸ்பத்திரியில் பிறந்த உடனே பார்க்குறப்போ அது இது மாமா மடியில் வையின்னு வைப்பாங்க, குழந்தைய தூக்குறதுக்கு ஆசைப்பட்டு வாங்க. எத்தனை குழந்தைய நாம் தூக்கியிருக்கோன்னு நமக்கு தெரியுமா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 51 குழந்தை வந்திருக்கு. வரலாறு எவ்வளவு நேர்த்தியாக பதிவாயிருக்கு தெரியுமா? 51ல் எத்தனை குழந்தை ரசூலுடைய மடியில் யூரின் போச்சுன்னு எழுதியிருக்கிறாங்க. எத்தனை குழந்தை? ஏன்னா குழந்தைய வந்து கொண்டு வந்து மடியில் வச்ச உடனே குழந்தைக்கு இது ரசூலுல்லாஹ் இது விஐபின்லாம் தெரியாது. நாம குழந்தைக்கு என்ன கிஃப்ட் வேணாலும் கொடுக்கலாம், அது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற கிஃப்ட் யூரின் தான். குழந்தையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதுல இருந்தெல்லாம் சட்டம் வருகிறது. ஆண் குழந்தைகள் எத்தனை ரசூலுடைய மடியில யூரின் போச்சு, பெண் குழந்தை எத்தனை போச்சு, அதுல இருந்து தண்ணி வாங்கி சுத்தம் செய்கிற போது ஆண் குழந்தையினுடைய, அதாவது பால் குடி மறக்கடிக்காத குழந்தையினுடைய யூரின் போன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி வாங்கி இப்படி தொளிச்சு தான் விட்டாங்க. பால் அல்லாமல் மற்ற உணவுகளையும் சாப்பிட துவங்கிய குழந்தையாக இருந்தால் தண்ணியை போட்டு அதுல கசக்கி விட்டாங்க. எனவே தாய்ப்பால் குடிக்கிறவரை தெரித்தால் போதும், தாய்ப்பாலுக்கு பிறகு வேறு உணவும் சேர்ந்து விட்டால் கசக்கி கடுக வேண்டும் என்ற சட்டம் எங்கிருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? ரசூலின் மடியில யூரின் போன குழந்தைகிட்ட இருந்து அந்த சட்டம் வருது. வாழ்வுன்னா இப்படி ஒரு அதிசயமான வாழ்வின் வரலாறெல்லாம் எங்கேயுமே உலகத்துல பதிவாகல. இவ்வளவு தூரம் தகவல் தொழில்நுட்பம் இந்த ஃபீல்டு நல்லா வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல கூட நம்மள்ட்ட இவ்வளவு வரலாறு இல்லை. சுருமா போட்டது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சுருமாவினுடைய கூடு எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாணி போட்டிருக்காங்க தாடிக்கு தலைமுடிக்கெல்லாம், எப்படி போட்டாங்க? தேங்கெண்ணையும் மருதாணியும் கலந்து நாயகத்திற்கு கொடுத்த ஆயிஷா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெய் தேய்த்ததையும் மருதாணி போட்டதையும் தனி அறிவிப்பாக பதிவு செய்கிறார்கள். அதுக்கென்று ஒரு தனி பாடம் வரலாறுல. உலகத்துல ஒரு வரலாறு அதிசய வரலாறாக மாறுவது இந்த மாதிரி உள்ள குறிப்புகள். காரணம் என்னன்னா, உலகத்தில் இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாமில இருந்து ஏன் கியாமத்து வரை யாருக்கும் இப்படி ஒரு வரலாறு பதிவாகாது. நம்மெல்லாம் எத்தனை தடவை சிரிச்சோம், எத்தனை தடவை அழுதோம் அப்படின்னு நமக்கெல்லாம் கணக்கே தெரியாது. சில பேர்லாம் வாழ்க்கை பூரா அழுது இருக்கவே மாட்டாங்க. நானெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அழுக மாட்டேன். மவுத்தூட்டில் கூட அழுக மாட்டார், ஒரு கல்லு மாதிரி நிற்பார். ஜாக்கிரதையா இருக்கணும். அழுக வரலைன்னா கல்பு மௌத்தா போச்சுன்னு அர்த்தம். வரணுமா அழுக? துக்க நேரங்களில் வரணும், பாவத்தை நினைக்கிறப்ப வரணும், ரப்பிட்ட கையேந்திரப்ப தானா வரணும். அதனால தான் அழுகிற மாதிரியாவது நடிங்கன்னு சொல்லியிருக்கு. அழுகிற மாதிரி நடிக்கவாவது வேணும். சில பேர் அதுல ஒரு பெருமை, நான் அவ்வளவு சீக்கிரம் பாரு கல்பு மௌத்தா போச்சுன்னு அர்த்தம். நல்லா பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன அசைவுகள் எல்லாம் கூட பதிவாகி இருக்கிறது. அல்லாஹு அக்பர். தலையில இப்படி கொஞ்சம் சொரிஞ்சதுன்னா ஒரு சின்ன ஒரு குச்சி இருக்கும், தினூன்னு குச்சி. அந்த குச்சியில இப்படிமாங்கல்ல, அந்த குச்சியோட வரலாறு இருக்கு. யார் அந்த குச்சி கொடுத்தா, எப்படி ரசூலாட்டத்தை வந்துச்சு, அதை சபையில பயன்படுத்துறப்ப எப்படி பயன்படுத்துவாங்கன்னு இருக்கு. அனசா அப்படின்னு ஒரு அரபி வார்த்தை. அனசான்னா சின்ன குச்சி, கைத்தடி மாதிரி இல்லை. கைத்தடிக்கு பேர் அசான் பேர், நம்ம அசா குச்சிங்கிறோம், அது இல்லை. அனசா அப்படின்னு சொன்னா தொழுகருக்கு முன்னாடி யாரும் குறுக்க போகாம இருக்கிறதுக்காக சும்மா இத்துனூனா ஒரு குச்சியை நட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வேணா எல்லாம் நடக்கலாம். நாம இப்ப தொழுகும் போது ஒரு சேரை தூக்கி முன்னாடி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சிருந்தாங்க.
அந்த குச்சியை எப்பவுமே சுமந்துட்டு போறது ஒன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அல்லது அனஸ் ரலியல்லாஹு. அந்த குச்சியோட வரலாறை எழுதி வச்சிருக்காங்க. யாரு கொடுத்தா அந்த குச்சி, அது ரசூலுல்லாவுக்கு அப்புறம் யார்கிட்ட போச்சு, எந்த சஹாபி அதை வச்சிருந்தாரு. அதாவது ஒரு மனிதனோடு தொடர்புடையவர், அவர் வரலாற்று நாயகராக உலகத்தில் வாழ வேண்டி இருப்பதால் அவர்களோடு தொடர்புடைய அத்தனையும் வரலாறாக மாறிவிடுகிறது. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்புக்கு இந்த உம்மத்துல வரலாறு உண்டு. ரசூலுடைய செருப்பு அது எப்படி, என்ன மாடல்ல இருக்கும், அதனுடைய மேல் வாறு, அது இது, அந்த செருப்பை செஞ்சு கொடுத்தது, அந்த செருப்பை சரி பண்ணி கொடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை அந்த செருப்பை தச்சிருக்காங்க. அல்லாஹு அக்பர். யாருக்கா, நமக்கெல்லாம் எந்த வரலாறுமே ஞாபகத்தில் இல்லை. இதுக்கு நாம எல்லாத்தையும் பதிவு பண்ற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உட்காந்தா நிமிந்தா நின்றா ஹான்னு கொட்டாய் விட்டா பிடிச்சிடறான். கல்யாண வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் போது அந்த சிக்கனை கடிக்கிறப்ப பிடிச்சிடறான். அஜரத் சிக்கன் கடித்த போது வருது. இப்போல்லாம் ரூகு போன உடனேதான் முதல்ல எல்லாம் செய்தி போடுவாங்க, மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு. இப்போல்லாம் ரூகு போக போகவே போடுறான். போய் கொண்டிருக்கிறார் இன்னாலில்லா மட்டும் எழுதாம வச்சிருப்பான் வெயிட்டிங்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதிர்பார்த்து மௌத்தை காத்திருக்கிற மாதிரி. இவ்வளவு தூரம் தகவல் வளர்ந்திருக்கிற காலத்திலேயும் கூட வரலாறு இல்லை. நீங்க போய் ஏதாவது மியூசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா காந்தியோட வரலாறு இருக்கும். அவரு பயன்படுத்தின பேனா, அவர் போட்ட கைத்தறி துண்டு, அவர் வச்சிருந்த குச்சி, அவர் வச்சிருந்த கண்ணாடி, இப்படி ஒரு 10 பொருளை போட்டு அவருடைய வரலாறே அங்கே முடிஞ்சு போயிடும். மீறி போனால் அவர் இத்தனாம் தேதி பிறந்தார், மோகன்தாஸ் கரம்சந்த், தென்னாப்பிரிக்கா, லொட்டு லொசுக்கு, ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரகம், அது இதுன்னு சொல்லி 48 போட்டு தள்ளிட்டானுவோ அப்படின்னு முடிஞ்சிடும். இதுக்கு மேலே நம்ம நூற்றாண்டில் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு தலைவருடைய வரலாறு இல்லை, ஒரு தேச தலைவருடைய வரலாறு இல்லை, எந்த தேசத்திலையும் இல்லை. நிறைய பேருடைய வரலாறுகள் இப்படி சமீப காலத்தில், குறுகிய காலத்தில் கூட பதிவாகாத போது, ஒரு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சின்ன சின்ன அசைவுகள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. சபைகளிலே அவர்கள் பேசியது, எக்கச்சக்கமான பேச்சுகள், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் தனியா பதிவாக இருக்கு. எனவே வரலாற்றாக உலகத்தில் வாழக்கூடிய வரலாறுகளில் ஒரு அதிசய வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு. மிர்ஆத், அதாவது காலத்தினுடைய கண்ணாடி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய சீரத்தை எழுதி தருகிற சையத் சுலைமான் நதுவின்னு சொல்லி இந்தியாவை சார்ந்த, லக்னோவை சார்ந்தவர்கள், சுலைமான் நதுவி எழுதுறாங்க, எல்லாத்துக்குமான கண்ணாடி. ரசூல் என்பது ஒரு கண்ணாடி இங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க. வியாபாரி கண்ணாடியில பார்த்துக்கலாம், அவனை தேவையான கரெக்ஷன்லாம் கொடுத்து அவனை அனுப்பிச்சிடும். ஒரு அரசியல் தலைவர் அந்த கண்ணாடியில பார்த்துக்கலாம், அவனுக்கு தேவையான கண்ணாடி. பொதுவாக யார் நிற்கிறாங்களோ அவங்க குறையத்தான் சொல்லும், பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி எல்லாம் சொல்லாது. யார் நிற்கிறாங்களோ அவங்க தான். வியாபாரி பார்க்கட்டும், அரசியல் தலைவன் பார்க்கட்டும், சமூக தலைவன் பார்க்கட்டும், குடும்ப தலைவன் பார்க்கட்டும், வாலிபர்கள் பார்க்கட்டும், ஒரு கணவனாய், ஒரு தாத்தாவாய், ஒரு தந்தையாய், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கமாய், பேரன் பேத்திகளை கொஞ்சக்கூடிய தாத்தாவாய், இப்படியெல்லாம் நிறைய வடிவங்கள். யார் பார்த்தாலும் அவர்களுக்கு தேவையானதை சொல்லும், அவர்களுக்கு தேவையானதை சொல்லும். அப்படிப்பட்ட சரித்திர கண்ணாடி தான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்கவுங்க பார்த்து தங்களை கரெக்ட் பண்ணிட்டு அவங்க போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதிசயம் என்னன்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யார் யார் வாழ்ந்தார்களோ, எந்த தரப்பெல்லாம் வாழ்ந்தார்களோ, அவ்வளவு பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருப்பதுதான். ஒன்றும் இல்லை, நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமல்ல, நம்மளுக்கு சில பேர்த்திட்ட விசாரிச்சா கரெக்டாக சொல்லுவாங்க நம்மளை பற்றி, வேற சில பேர்த்திட்ட விசாரிச்சா வேற மாதிரி ஆரம்பிப்பாங்க. அவனா அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய போகும். ரசூலுல்லாவை பற்றி எதிரிகள் பேசி இருக்கிறார்கள், அவங்க கூட தப்பா சொல்லல, அவங்க கூட தப்பா சொல்லல.
அபூஜஹல் தப்பா சொல்லல, பரம எதிரி. ஆனால் ஒரு இருண்ட இரவில் அஹ்னஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னால முஸ்லிம் ஆகுவாங்க. அவங்க முதல்ல அபூஜஹலுக்கு ஃப்ரெண்டு காஃபிரா இருந்தவங்க. அஹ்னஸை நிற்க வைத்துக் கொண்டு அபூஜஹல் பேசுகிறார். என்ன பேசினா தெரியுமா அபூஜஹல்? வல்லாஹி மா கதப முஹம்மது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்க. முஹம்மது பொய் சஹாபாக்கள் சொல்லல, ஆயிஷா அம்மா மாதிரி வீட்டில் உள்ளவங்க சொல்லல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி கூட இருந்த காதிம்கள் பணியாளர்கள் சொல்லல, அபூஜஹல் சொல்லுகிறான். குற்றவாளிகளும் எதிரிகளும் சமகாலத்தில் சண்டை போடுபவர்களும் மல்லுக்கட்டி நிற்பவர்களும் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டார்கள். ஒரு ரசூல் மட்டும் இல்லை, ரசூலோடு உள்ளவர்களும் பொய் சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் ஒத்துக்கிட்டது அவங்க எதிரிகள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒரு சஹாபி, அவங்க ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. வழியில நிறுத்திட்டானுவோம் எல்லாரும். நிறுத்திட்டு எங்க ஊருக்கு வருவ, எங்க இருந்தோ வந்த, ரோம் நாட்டில இருந்து எங்க ஊர்ல வியாபாரம் எல்லாம் பண்ண, காசெல்லாம் சம்பாரிச்சு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு மதீனாக்கு போறியா? முகமது போயிட்டாருன்னு மதீனாக்கு போறியா? விடமாட்டோம் அப்படின்னு எல்லாம் சுத்தி நின்ட்டானுவோம். தப்சீர்ல வருது, என்ன பண்ணார் தெரியுமா? நல்ல அம்பு எறிவார் அவர். இந்த பின்னாடி வச்சிருந்தார் வில்லுல, அந்த அம்பு ஒரு 10-14 அம்பு வச்சிருந்தார். அவனுக்கு பேசிட்டு இருக்கிறப்பவே குடுகுடுன்னு மேலே போனார். ஒரு சின்ன மலை மாதிரி இருந்துச்சு, அங்கே போய் நின்று எடுத்து முன்னாடி வச்சார் இந்த அம்புகள் ஈட்டிகளை எல்லாம். இங்கே வேறு 14 இருக்கு, நல்லா உங்களுக்கே தெரியும், குறி தப்பாம கரெக்டாக அடிப்பேன். கண்ணு இமைக்குள்ள கருவளையத்துக்குள்ள போகணும்னா நான் அங்கேயே விடுவேன், பக்கத்துல எல்லாம் விழுகாது, கரெக்டாக விடுவேன். மரியாதையாக நான் ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு வழி விட்டுரு. இப்போ அவங்க சொன்னாங்க, விட்டுறோம், இருக்கிற காசையெல்லாம் கொடுத்துருப்போம். அடத்தூ, உங்களுக்கு இந்த காசுக்கு தான் இதெல்லாம் பண்ணீங்களான்னு தூக்கி இதெல்லாம் வச்சுட்டு சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்கேன். என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கும், இந்த மரத்துக்கு கீழே தோண்டுங்க, தோண்டனா எல்லா தீனார் திருகம் பூரா அங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கேன், போய் எடுத்துக்குங்க அப்படின்னு. போயிட்டான். இவரை விட்டுட்டாங்க. இவர் போயிட்டார் மதீனாவில். போய் குபா பள்ளி வாசல்ல ரசூல்லா இருக்கிறப்போ உள்ளே போய் நுழையிறாரு. சல்லாசன் சொன்னாங்க, சுஹைப் லாபம் அடைந்து விட்டார், லாபம் அடைந்து விட்டார்னாங்க. ஏன்னா இருக்கிற காசு எல்லாம் கொடுத்துட்டு கையில் காசு இல்லாமல் அல்லாஹ் ரசூலோடு வரக்கூடியவர் லாபம் அடைந்து விட்டார். அவன் அங்கே போய் கரெக்டாக மரத்து கீழே தோண்ட ஆரம்பிக்கிறப்போ பூராமே காஃபிர்கள். அவங்கள ஒருத்தன் சொல்கிறான், அவர் சொன்னாருன்னு இங்கே தோண்டிட்டு இருக்கிற நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக வேண்டி இங்கே குழியில் இருக்குன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலான்னு சொல்லும்போது மற்றவன்லாம் சொல்கிறான், மாக்கதபா அஸ்ஹாபு முஹம்மதின் கத்து, ரசூலுடைய சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, தோண்டு. அவனுக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லுவதை பற்றி பேச்சல்ல, ரசூலோடு தோழர்களாக இருக்கிற அந்த தோழமைகளும் பொய் சொல்லாது. அதே மாதிரி எடுத்தாங்க. அப்படியே பூரா தீனார்கள், தங்க காசுகள் அத்தனையும் எடுத்துக்கிட்டு போனாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தொடர்புடையவர்கள் கூட பொய் பேச மாட்டார்கள் என்கிற அதிசயம் சொல்றது யாரு தெரியுமா? ரசூலோடு உடன்பட்டிருக்கிற முஸ்லிம்கள்லாம் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காலம் முழுக்க முரண்பட்டிருந்தவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். நீங்க யாரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகினாலும் அவங்க உள்ளங்களை ஈர்த்து கொண்டு பாக்கெட்ல போட்டுக்குவாங்க. அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த அதிசயம் நடக்காது. யாரும் இல்லாத நேரத்துல மக்காவுக்குள்ளேயோ மதீனாவுக்குள்ளேயோ போய் யாராவது திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜென்ம விரோதிட்ட கூட, எப்படி இங்க ஒருத்தர் இருக்காரு முகமதுன்னு அப்படின்னு நீங்க விசாரிச்சா, அந்த மார்க்கத்தை ஏத்துக்காதேன்னு சொல்லுவான், குரானை ஏத்துக்காதேன்னு சொல்லுவான், முஸ்லிம் ஆகாதேன்னு சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் எப்படின்னு கேட்டா, நல்ல மனுஷன், அவரு பொய் சொல்ல மாட்டாரு. இது எல்லா எதிரிகளும் சொல்றது. நம்மளை திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற யார்ட்டையாவது நம்மளை பத்தி கேளுங்க. இந்த பரக்கத்தா எல்லா திண்ணையிலையும் ஆள் இருக்கும் பள்ளிவாசல்கள்ல. இங்கெல்லாம் திண்ணை இல்லாத மாதிரி தெரியுது. எல்லா திண்ணையிலையும் ஆள் இருக்கும். அவங்களுக்கு சப்ஜெக்டே என்னன்னா மஹல்லாவை பூரா கழுவி ஊத்துறது.
அந்த திண்ணையில் உட்காந்துருக்கிறவங்க சமயத்தில் எவ்வளவு நல்ல வேலையெல்லாம் எவனாவது பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருப்பான் மஹல்லால. இந்த ஆள் உட்காந்து எங்க அப்படிம்பாரு, நான் இந்த வீட்டில். அதாவது இந்த பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணு சரியில்லை, இதெல்லாம் பேச மாட்டார். அங்கேயா முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். அங்கேயானாவே அவுட்டுன்னு அர்த்தம். சில பேர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கண்ணியமாக விசாரிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறது. அப்படின்னா என்னமோ இருக்குன்னு அர்த்தம். இந்த களைச்சி விடுறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அல்லாஹு அக்பர், எல்லா பக்கமும் இருக்குது. ஒரு எங்கேயாவது 2 பேர் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா திண்ணையில தீர்மானம் போட்டுருவானுவோம், இது விடக்கூடாது. நீங்கள் எந்த திண்ணையில ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலே போய் பெருமானார் எப்படி என்று விசாரித்தாலும் மிக அதிசயமாக பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே வாழ்ந்த எதிரிகள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த குழந்தைகள், வயதானவர்கள், நடுத்தரமானவர்கள், குடும்பத் தலைவர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் ஒரு வாழ்வு ஈர்க்க முடியும் என்று சொன்னால் அதுதான் அதிசய வாழ்வு. ஒருத்தருக்கு பிடிச்சா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அதுதான் நியதி. எத்தனை பேர் என்னென்ன விதமாக உலகத்தில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவராலும் ஈர்க்கப்பட்டவர்கள். குழந்தைங்க ரசூலுல்லாஹ்வுடைய மடிக்கு வந்துட்டா அவங்க அம்மாட்ட போகாதுன்னு இருக்குதுங்க. பாட்டு படிக்கிறோமல்ல, என்னமோ தாய்மடி என்னமோ வந்துட்டா திரும்பி பொதுவாக ரொம்ப ஒரு இடத்துல இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க மாமா வீட்டுக்கு போச்சுன்னு வைங்களேன், சண்டே போயிட்டு அம்மா கூப்பிட்டாலும் வராது, நான் இங்கே இருந்துக்கிறேங்க. அதுக்கு அங்கே ஒரு விதமான என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடிக்கு வந்த குழந்தைகள் தாயிடம் திரும்புவதில்லை என்பது அதிசயம் அல்ல, உண்மை. 5 வயசு பையன், 6 வயசு பையன், 2 வயசு குழந்தை, எல்லாமே குழந்தைகளுடன் பழகுகிற போது குழந்தையாக மாறி விடுவார்கள். ஒரு சின்ன புள்ள, ஒரு 4-5 வயசு பிள்ளைய ஒரு சாபி கூட்டிட்டு வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்து உட்காந்துருந்தாங்க. சபையில் இல்லை, வீட்டில் உட்காந்துருந்தப்போ மேலே துண்டு தான் போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் போடுற அந்த அபா ஜுபாவெல்லாம் இல்லை, சும்மா துண்டு போட்டிருந்தாங்க. இங்கே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகில் முத்திரை இருக்கும் இல்லையா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முத்திரை, அது ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய மருவாக பருவை போல இருக்கும். அது இந்த குழந்தை போய் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியில் அதை பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அத்தை அங்கே உட்காந்துருக்கிறாரு, இது பின்னாடி குழந்தை இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தெரிஞ்சால் பிடிச்சி இழுக்குமல்ல. இப்போ சிறுமி விளையாட ஆரம்பித்த உடனே அவங்க அத்தை கண்டிச்சுட்டு வாங்க அங்கெல்லாம் தொடக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க. விடு அது அங்கே விளையாடட்டும் விடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையின் பாங்கிற்கு ஏற்ப பெருமானார் குழந்தையாகி விடுவார்கள். குழந்தைகளை ஈர்த்த அதிசயம் எல்லாம். சில குழந்தைகள்லாம் நம்மளெல்லாம் பார்த்தாவே பயந்துக்கும். அதாவது எங்கள் உஸ்தாத் பிஎஸ்பி எதிர்த்தவர்கள் நம்பரெல்லாம் மறுக்கதோ சொல்லுவாங்க, என்னப்பா எங்கேயோ பயந்துக்குச்சுன்னு என்கிட்ட ஓதி பார்க்க வந்து என்னை பார்த்து பயந்துக்குச்சு. எங்கேயோ பயந்துக்குச்சின்னு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஓதி பார்க்கறதுக்கு வந்தா அது என்னை பார்த்து பயந்துக்குச்சுப்பா. ரசூலுடைய தோல் சாய்ந்த குழந்தைகள் ரசூலோடு ஒன்றி போய்விடும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வஃபாத்துடைய நேரத்தில் அழுத பெரியவர்களை விட அழுத குழந்தைகளும் சிறுவர்களும் அதிகம். எல்லாம் 6 வயசு 7 வயசு எக்கச்சக்கமான பேர் அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தின் போது குழியில இறங்கி நின்றுட்டு வாங்கி ரசூலுடைய உடலை வச்சுக்கிட்டு அழுத சஹாபிகள் சின்ன பையன், ஒரு 7-8 வயசு பையன். அவங்களுடைய சொந்த சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கடைசி பையன். அந்த பையன் வந்து அப்படி அழுதார். அழுது கடைசியில் கபருக்குள்ளேயும் இறங்கிட்டார். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்காங்க இல்லையா ரவுதா ஷரீஃப், அங்கே அடக்கும் போது, அதாவது குடும்பத்தினர்கள் எல்லா கடைசி காரியத்தையும் செய்வது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் குளிப்பாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுகிற போது அருகில் இருப்பது ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இவங்கெல்லாம் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்து குளிப்பாட்ட வைக்கிற போதே யாருமே இல்லாத வீட்டிலிருந்து சப்தம் மட்டும் வந்திருக்கிறது, ஆடையோடு குளிப்பாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆடையை வச்சுட்டு தான் குளிப்பாட்ட முடியும், படுக்க வைத்து குளிப்பாட்ட வேண்டாம்னு சத்தம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி ஒரு 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 கட்டல்ல வச்சுட்டு உட்கார வச்சு தங்கள் தோளின் மீது சாய்த்து கொண்டு குளிப்பாட்டினார்கள். இப்படி தோல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படி வச்சுக்கிட்டு, ஏன்னா ரசூலுல்லாவை படுக்க வச்சு குளிப்பாட்டவே இல்லை, எல்லா மையத்துகளையும் போல. அப்போ இங்கே வச்சுட்டு தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றி, ஆடையும் இருக்க தண்ணியை மேலே ஊற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய இடது பக்க தோல் புஜத்தில் ரசூலுல்லாவை சாத்தி கொண்டு அவர்கள் குளிப்பாட்டினார்கள். அதற்கு பிறகு கஃனிடுகிற வேலையும் அதே குடும்பத்தினர்கள் செய்தார்கள். ஜமாத்தாக தொழ வேண்டாம் என்று தனித்தனியாக ஜனாசா தொழுகுவது என்று முடிவெடுக்கப்பட்டு அதன்படி தனித்தனியாக தொழுதார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற ரவுதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குழியில வைக்கிறப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு மேலே இருக்கிறார்கள். இந்த குழி தோன்ற ஆளெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு செலக்ட் செய்தார்கள். மதீனாவிலே குழி தோண்டுபவர் ஒருவர், மக்காவாசிகள் மௌத்தானால் குழி தோண்டுபவர் ஒருவர். 2 பேருக்குமே சொல்லி அனுப்புனாங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க தோண்டட்டும். முதலில் வந்தவர் மதீனாவுக்கான குழி தோண்டுபவர், அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கு ரசூல் அடங்கி இருக்கிற அந்த குழி, மதீனாவிலே குழி தோண்டுபவர் அவர்கள் குழி தோண்டி முடித்து விட்டார்கள். உள்ள இறங்கி வைக்கணும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் இறங்குறேன்ட்டாங்க. அவங்க வாலிபர், எல்லா நேரத்துலையும் ரசூல்லா கொண்டு இருப்பாங்க. பெரிய ஒரு நௌஜவான். கரெக்டாக அரஃபா மைதானம் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபில் கிளம்புறப்ப ரொம்ப நேரம் கிளம்பல. போலாமான்னு கேட்டே இருந்தாங்க. ஃபதுல் வரட்டும், நான் அப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த பிறகு டபுள்ஸில் அவரை உட்கார வச்சுட்டு தான் வந்தாங்க. நாம் வரலாறு பார்த்தால் மினாவிலே அரஃபாவிலே ஆற்றிய உரையில் அங்கே எல்லாம் உரை ஆற்றும் போதே பின்னாடி அவர் தான் உட்கார்ந்துருப்பார். ஃபதுல் அவர் இறங்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீண்ட நாள் பணியாளராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேவகர் ஒருத்தர், அவரும் இறங்கிட்டார். ஒரு மையத்தை வாங்கி வைக்கிறதுக்கு 2 பேர் போதுமே, எங்கள் கஜமுஜன் எல்லாருமெல்லாம் இறங்கக்கூடாதுல்ல. வாங்கிட்டாங்க. வாங்கி பிஸ்மில்லா என்று சொல்லி வைத்தார்கள். நம்மளுக்கெல்லாம் இப்போ என்ன சொல்லணும்னா, பிஸ்மில்லா வஅலா மில்லதி ரசூலில்லா, அல்லாவின் பெயராலும் ரசூலுடைய சமுதாயத்தின் மீது நான் இதை வைக்கிறேன்னு அர்த்தம். ரசூலையே ரசூலுடைய சமுதாயத்தின் மீதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, பிஸ்மில்லான்னு வைக்கிறாங்க. இந்த சின்ன பையன் ஒருத்தர் அந்த அலி ரலியல்லாஹு கேட்குறார், நானும் இறங்குறேன் அலி ரலியல்லாஹு, நீ எல்லாம் வேணாம் போ சின்ன பையன்ட்டாங்க. நானும் இறங்குறேன்னு கேட்குறார். யாருன்னா அந்த உள்ள இறங்கியிருக்காருல ஒருத்தர் சஹாபி. யார் பேருங்க சொன்னோம்? ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. ஃபதுலுடைய கடைசி தம்பி, அவருக்கு பேர் குசம் அப்படின்னு பேர். குசம் இப்னு அப்பாஸ். அவர் தான் கேட்குறார், நான் இறங்குறேன் அப்படின்னு. ரொம்ப நச்சரிச்சதுனால சரி போய் இறங்குன்னு இறக்கி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாங்கி அந்த பொன்னுடலை பூமிக்குள்ளே வைக்கிற நர்பாக்கியம் பெற்ற பையனுக்கு 7 வயசு 8 வயசு வாங்கி வச்சுட்டார். வச்சுட்டு அழுதுகிட்டே தான் இருக்கிறார், கண்களில் கண்ணீரோடு. நான் சொல்லுவது, குழந்தைகள் முதல் கிழவன் கிழவி வரை எல்லாரையும் ஈர்த்த ஒரு உள்ளத்திற்கு பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் தூக்கி வச்சுட்டாரு. அப்புறம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பலகைகள் வைத்து கற்கள் வைத்து மண்ணை தள்ள ஆரம்பிக்கிற போது 2 பேரும் மேலே ஏறிட்டாங்க. அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணாங்க, மேலே வந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் மேலே வந்துட்டாங்க. இந்த பையன் மட்டும் வரல, அவர்னால ஏற முடியலை. இங்கிருந்து அங்கே போகிறார், அந்த ஓரத்தில் போய் ஏற ட்ரை பண்ணுறாரு, ஏற முடியல சின்ன பையன். அங்கேருந்து இந்த மூளைக்கு வர்றார், இங்கே ஏதாவது கையை வச்சு இங்கிருந்து ஏறலான்னு பார்க்குறாரு, இங்கேயும் ஏற முடியல. இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் அலி ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க, நீ இன்னும் உள்ளேயா இருக்க, வேண வரல நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையை பிடிச்சி அவங்க கையில் இருந்து தூக்குறாங்க. தூக்கி கண்ணீரோடு மேலே வந்த குசம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏற முடியாம எல்லாம் நான் இல்லை,
நான் சும்மா நடிச்சிட்டு இருந்தேன். இந்த உம்மத்தில் ரசூலுல்லாவோட கடைசியாக இருந்தது நான் தான் அப்படின்னு எனக்கு பேர் வேணும். ஆக கடைசியா இன்னைக்கு வரைக்கும் அது வரலாறாகவே பதிவாகிவிட்டது. ஆஹிருல் உம்மத்தி அஹ்தன் பின் நபியி குஸம் இப்னு அப்பாஸ். இது கிதாபுடைய வார்த்தை. இந்த உம்மத்தில் பெருமானாரோடு இறுதி தொடர்பில் இருந்த நபருக்கு பெயர் குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரு 7-8 வயசு பையன், கபரடக்கத்தில் கூட நான் உள்ள போக மாட்டேன், நான் விட்டுட்டு வரமாட்டேங்கிற அளவுக்கு அந்த உள்ளத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் ரசூலுடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஏதாவது வயதான மூதாட்டியை போய், கிழவியை போய், கிழவனை போய், யாரை வேண்டுமானாலும், அடிமைகளை போய் கேளுங்கள். இன்னாமத்தம் மின் இமாஇல் மதீனத்தி லவ் ஷாஅத் அகதத் பியஜிர் ரசூல் வமஷத் ஹைது ஷாஅத். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். மதீனாவிலே இருக்கிற ஒரு வேலைக்கார பெண்ணோ ஆணோ, ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்கள்ல இருந்து ஒரு அடிமை பெண் கூட ரோட்ல போயிட்டு இருக்கிற ரசூலுல்லாவை போய், கொஞ்சம் இங்க வாங்கலேன், ஒரு வேலை இருக்கு இப்படின்னு ரசூலை இழுத்து கொண்டு போய் தங்களுடைய பணிகளை முடித்து விட்டு ரசூலிடமிருந்து பலன் பெற்று விட்டு கொண்டு விட்டுட்டு போக முடியும். யாரு? ஒரு பப்ளிக்ல ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை கூட இன்னைக்கெல்லாம் அப்படி யாரையும் கூப்பிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்த இடத்தில் நிற்பது என்பது மனித மனங்களை எல்லாம் ஈர்த்த மிகப்பெரிய அதிசயம். உலகத்துல வேற யாரும் இந்த அளவுக்கு மனங்களை வென்றதில்லை. எல்லாத்தையும் வென்று விடுவார்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பந்தா அது இது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போல்லாம் கவுன்சிலரே 10 காரில் வர்றாரு. இங்க யார் கவுன்சிலர் இருந்தா கோச்சுக்கோனா, அவரு வரும்போதே அதிருது பயங்கரமா. என்னன்னா இந்த வார்டுக்கு இதா பஞ்சாயத்து உறுப்பினராக இருப்பார் அவரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயரமானவர்கள், ஆனால் எந்த பதவி பந்தா இல்லை, பகட்டு இல்லை, படோடோபம் இல்லை, அகம்பாவம் இல்லை, மற்றவர்களிடமிருந்து தன்னை தனியாக தெரிவித்து கொள்ள எதுவுமே இல்லை. எல்லாரும் கல்லு தூக்குவாங்க, ரசூல்லா கல்லு தூக்குவாங்க. எல்லாரும் குழி நோண்டுவாங்க, ரசூல்லா குழி நோண்டுவாங்க. எல்லாரும் சேர்ந்து சமைப்பாங்க, ரசூலுல்லா போய் அந்த விறகு சுள்ளி எல்லாம் எடுத்து கொண்டு வைப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செய்யும் போது ரசூலுல்லா தண்ணி எடுத்து கொண்டு வருவாங்க. இது எல்லாரையும் எப்படி ஈர்த்தார்கள் என்றால், இந்த சின்னஞ்சிறிய எளிமையான செயல்பாடுகளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் ஈர்க்கிறார்கள். பெருமானாருடைய வரலாறுங்கிறது வெறுமனே வரலாறு கேட்கறது அல்ல. மனித மனங்களை வென்றெடுத்த பெருமானாருடைய சூட்சுமம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த லிஸ்ட்ல நாம வரணும். அப்படி ஜம்முன்னு இப்படி உட்காந்துருக்கிறது இல்லை தலைவர்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கல்லை உடைச்சாங்க இல்லையா, கந்தக் போர்ல குழியில இறங்கி கல்லை உடைச்சப்போ ஒரு கட்டத்துக்கு மேல துணியெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சு, தூக்கி போட்டாங்க. இந்த துண்டையும் கழட்டி போட்டாங்க. வெறுமேலோட கீழே ஆடை மட்டும், மேலே ஆடை இல்லை. ஏன்னா கல் மண்ணெல்லாம் இதாக இருக்குது. உள்ளே எடுத்து சம்மட்டி எடுத்து அடித்து குழியை தோண்டிட்டு இருக்கிறாங்க. தோண்டி முடிச்சாச்சு, வெளியே வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வெளியே வர்றதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கு. வாரத்துராபு ஃபீ பயாதி பத்னிஹி. வேலை வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெள்ளையான உடம்பு முழுக்க செம்மண்ணாக வியர்வையோடு கலந்திருந்தது. இந்த ரொம்ப வேர்வையா இருக்கிறப்போ இங்க மேல மண்ணெல்லாம் தெரிச்சிருந்தா எப்படி இருக்கும்? வெள்ளை வெளையர் என்ற உடம்பில் செம்மண் அப்பி அந்த வியர்வையில மண் அப்பியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள் பொதுவாகவே முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அறிவிப்புகள்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பத்தி என்னென்னவெல்லாம் சொல்றாங்களோ அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். என்னன்னா, யாரும் அவ்வளவு சீக்கிரம் டச் பண்ணாத இடத்துல ரசூலுல்லாவை அவங்க இந்த இடத்தில் எப்படி நடந்தார்கள் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்து இதெல்லாம் சேர்ல உட்காந்துட்டு மற்றவங்கள்ட்ட யார் அங்கே அப்படின்னா அப்படித்தானே இருப்பாங்க தலைவர்கள்லாம். போய் இறங்கி இதை தூக்கி போட்டுக்கிட்டு மம்மட்டி எடுத்துக்கிட்டு உள்ள இறங்கி
உலகத்தை ஈர்த்த ஒப்பற்ற தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எல்லாரையும் எப்படி அவர்கள் மனங்கவர்ந்தார்கள் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது அன்னலாருடைய அதிசய வாழ்க்கை. அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு குழந்தைக்கு மடியில வச்சு ரசூலுல்லாஹ்ட்ட பேர் வைக்கிறதுக்காக நான் தான் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். குழந்தை பிறந்த ஜோடி வந்து அபூ தல்ஹான்னு ஒருத்தர் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனால. அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க சொல்றாங்க, பிறந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே அப்பதான் சுத்தம் பண்ணியிருக்காங்க. கையோட அனஸ், நீ கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வச்சுட்டு வர்றியா அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டு எடுத்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையில. எடுத்துக்கிட்டு நேராக வர்றாங்க. அந்த சொல்ல வர்ற சப்ஜெக்ட் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வர்ற சப்ஜெக்ட் என்னன்னா, நாயகம் இந்த குழந்தைக்கு மடியில வச்சு பேர் வச்சாங்க இப்படின்னு சொல்ல வர்றதான். அனஸ் எப்பவுமே அந்த காட்சியோடு தான் விவரிப்பார். அந்த ஸ்பெஷாலிட்டி தான் சொல்றேன். நான் அந்த குழந்தையை அபூ தல்ஹாவின் குழந்தையை தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே தஹ்னீக் என்று ரசூலுடைய எச்சிலை குழந்தையின் வாயில் எச்சிலாக வைப்பதற்காக வேண்டி தூக்கி கொண்டு வந்தேன். ஒஃபி யதிஹி மீசம் யஸிமு இப்லஸ் ஸதகா. நாயகம் எங்கன்னு தொலைவனா வீட்டுக்கு வெளியில அந்த பக்கம் சதக்காவுடைய ஒட்டகமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு சாயம் பூசண இதை எடுத்து நம்பர் போட்டுட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஷயம்தான். எதிஹி மீசமுன் யஸிமு இப்லஸ் ஸதகா. ஏங்க, மாடு இப்போ குர்பானி மாடெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, குர்பானி நாடெல்லாம் நாம் முதல் நாள் நைட்டு நம்பர் போடுவோம்ல, மாடு 2 மாடு 3 அப்படின்னு நம்பர் போடுறதெல்லாம் யாரை விட்டு பண்ணுவோம்? அங்கே இருக்கிற எவனாவது ஒரு தோட்டி ஒரு ஆள் அவன் ஏப்பா எல்லா மாட்டிலையும் நம்பரை போடுமோ. சதக்காவில் வந்த ஒட்டகத்துக்கு கலர் பூச்சில் ஒரு ப்ரஷ்ஷை ரெடி பண்ணிக்கிட்டு கையிலேயே போய் ஒவ்வொரு ஒட்டகமாக நம்பர் 1 நம்பர் 2ன்னு அடையாளம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அனஸ் சொல்றாரு, குழந்தைய தூக்கிட்டு போய் நான் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் போட்டு முடிச்சுட்டு வந்தாங்க. வந்த பிறகு குழந்தைய கொண்டு போய் வச்சேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை ஒரு துண்டு ஒரு கீத்தை அப்படி எடுத்து வாயில வச்சு நல்லா நசிச்சு சவைச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய வாயில வச்சாங்க. குழந்தை இனிப்பை வைத்த உடனே குழந்தை நன்கு உறிஞ்சி சப்ப துவங்கும். அப்போ அந்த குழந்தை வேகமா அந்த பேரிச்சம்பழத்தை சப்ப துவங்கின உடனே அங்க ரசூலுல்லாஹ் நகைச்சுவையா, இதெல்லாம் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புல கிடைக்கிற நுட்பங்கள். சொல்றாங்க, உந்துரு இலா ஹுப்பில் அன்சாரி அத்தமர். இங்க பாரு இந்த அன்சாரிகளுக்கு எப்படியெல்லாம் இந்த பேரிச்சம்பழத்து மேல பிரியம் பாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்சாரிக்கு அபூ தல்ஹா அன்சாரி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறந்த குழந்தை. அதனால அன்சாரிகள்ல பிறக்கிற குழந்தை பூரா எது பிடிக்குதோ இல்லையோ பேரிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்வாதாரத்தோடு இணைந்தது பேரிச்சம்பழம். இப்ப சொல்றாங்க, இங்க பாரு இந்த அன்சாரிகளுக்கு பேரிச்சம்பழம் எப்படி பிடிக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னு. இந்த நீண்ட அறிவிப்பில் நான் சொல்ல வருவது, ஒரு சின்ன வேலை, ஒரு ஒட்டகத்துக்கோ குதிரைக்கோ நம்பர் போடுற வேலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துல நின்று நம்பர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அங்க போய் குழியில தோண்டி வயிறெல்லாம் மண்ணை அப்பிக்கிட்டு வெளியே வர்றாங்களே, எப்படி உலகத்தை அவர்கள் வென்றார்கள், எப்படி எல்லாரையும் கொள்ளை கொண்டார்கள், அவர்கள் மனங்களை மகிழ்வித்தது எப்படி அல்லது உள்ளங்களை வென்றெடுத்தது எப்படி என்ற கேள்விக்கு விடை தேடி கொண்டு போனால் நமக்கு இது எல்லாமே அங்கே கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசயம். நீங்க ரசூல்லா வாழ்க்கை பூரா அதிசயமான ஏதோ தலைப்பு போட்டிருக்கீங்க. ரசூல்லாவுடைய அதிசயம் பஜ்ர் வரை பேசிட்டு இருக்கலாம். ஒரு கிதாப் இருக்குதுங்க, ஹசாயிசுல் குப்ரான் பேர், அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதினது. பெருமானாரின் 1000 அற்புதங்கள் அந்த கிதாப்ல இருக்கு. அதிசயம்னா 1000 அதிசயம். உங்கள் வாழ்வு முழுவதும் அதிசயம் 3 தலை போட்டு வச்சிருக்கு. 1000 இருக்கு. 1000 அதிசயம் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசாயிசுல் குப்ரா. அதை அவர் பிரிச்சிருக்கிறார். காலத்தின் அதிசயம், இடத்தின் அதிசயம், ரசூலுடைய கண்ணின் அதிசயம், கையின் அதிசயம், ரசூலுடைய அந்த உடல் அதனுடைய அமைப்பின் அதிசயம், ரசூல் ஸல்லல்லாஹுடைய பார்வையின் அதிசயம், இப்படியே போகுது. நீங்க அதிசயங்களை பிரிச்சுக்கிட்டே போனா உலகத்தின் அதிசயமெல்லாம் ஒன்று சேர்ந்து சங்கமித்திருக்கிற இடம். யாரோ கவிஞர் சொன்ன மாதிரி அதிசயமே அதிசயித்து போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை அதிசயங்கள். அந்த ஒரு கையினுடைய அதிசயம் மட்டும் அவ்வளோ தூரம் பேசணும்.
ஹுனைன் ஒரு போர் நடக்குது. 12,000 பேர் 12,000 பேர் எதிரில் நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருந்து மண்ணை எடுத்து, இந்த மாதிரி நிகழ்ச்சி பத்ரில் உஹதுல எல்லாம் நடந்திருக்கு, நான் சொல்றது ஹுனைன். அப்போ ஹுனைன்ல இப்படி எடுத்து ஷாகத்தில் உஜூ, இந்த முகமெல்லாம் நாசமாகட்டும்னு சொல்லி எதிரிகளை பார்த்து இப்படி தூக்கி அடிச்சாங்க. அது மண்ணல்ல, பொடி பொடி கல். எங்க நடந்தது? ஹுனைன்ல. அடிச்சதுக்கு அப்புறம் அவன் எல்லாரும் பின்னாடி ஓடி போனான். அதுக்கு முன்னாடி 12,000 பேருடைய கண்ணுக்குள்ள போகுது. ஒரு கை தான் இது. இது எப்படி சாத்தியம்? இது இங்கிருந்து இப்படி அடிச்சா எதிரில் உள்ள 6 பேர் தான். இந்த சைடில் இருக்கிறவனுக்கும் போகாது, அந்த சைடில் இருக்கிறவனுக்கும் போகாது. ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் போகும். அது நாம கண்ணுக்கு போட்டோம்னா மூக்குக்கு போகும். இப்படி குத்தா எடுத்து ஷாகத்தில் உஜூங்கிறாங்க. 12,000 பேர். அதிசயம் என்ன தெரியுமா? நீங்க வேணும்னா திருக்குரான் விரிவுரைகளை எடுத்து பாருங்கள், ஹுனைன் போருடைய வரலாறு எடுத்து பாருங்க. அவன் உளுந்த உடனே கண்ணை இப்படி கசக்கிட்டு திரும்பினானா இல்லையா? திரும்பி போகிற போது இந்த ஒரு தடவை உள்ள உளுந்துட்டு அந்த கண்ணு கீழே, அந்த கல்லு கீழே விழுந்துடணுமல்ல, இந்த கண்ணு திரும்ப பின்னாடி மண்டையில தட்டிக்கிட்டே போகுது. அதாவது ஒரு ஆள் பின்னாடி திரும்ப திரும்ப கல்லை எடுத்து திரும்ப திரும்ப ரப்பர் பந்து மாதிரி அடிச்சு திரும்ப கையில வர்றது, அடுத்து திரும்ப கையில வர்றது, அந்த மாதிரி அடிச்சிருக்கு. அதுல கலந்து கொண்டு பின்னாலே முஸ்லிமான ஒருவர் சொல்லுகிறார், ஹுனைன் போர்ல அந்த மைதானத்துல கிளம்பி தாயிஃப்ல என் வீட்டுக்குள்ள சேர்ற வரையும் பின்னாடி கல்லு அடிச்சுக்கிட்டே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கை செய்த அதிசயமும் அற்புதமும் நிறைய சொல்லலாம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லை. போனவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலமெல்லாம் விசாரிச்சுட்டு நெஞ்சில் உடம்புல இப்படி கை வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அழுத்தினாங்க, துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன். அல்லாஹ் சஅதுக்கு ஷிஃபா கொடு, சஅதுக்கு ஷிஃபா கொடு 3 தடவை சொன்னாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நன்கு ஆயுள் கொடுக்கப்பட்ட, அந்த உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அதிலிருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க. நீண்ட ஆயுள் பெற்ற சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி கை வச்சாங்க இல்லையா, இதுல உள்ள ஒரு புரூதத், குளிர்ச்சி, அந்த கை வச்ச இடத்தினுடைய குளிர்ச்சி 30 வருஷம் இருந்துச்சு. எல்லா பக்கம் சுடும், இங்கெல்லாம் தொட்டா சூடா இருக்கும். ரசூலுடைய கை வச்ச அந்த இடம் மட்டும் 30 ஆண்டு காலம் அது எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும். திடீர்னு இந்த பகுதியில் மட்டும் ஒரு ஐஸ் கட்டி வச்சிருக்கிற மாதிரி, மீதி எல்லா இடமும் சூடாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையின் அதிசயம் அது. எத்தனை அதாவது பயாது அப்படின்னு ஒரு சஹாபி, பயாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க அம்மா 5-6 வயசு இருக்கிறப்பவே ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிட்டு வந்துச்சு. இந்த மாதிரி பையன் ரொம்ப உடம்பு மோசமாகுது, தோல் வியாதி மாதிரி ஏதோ வியாதி. பெருசானதுக்கு பிறகு ஒன்றும் அறிவிப்பில் வருது. பெருசு முகம் பூரா ஜுதுரின்னு சொல்லுவாங்க, கொப்பளமா கட்டியா முகம் பூரா பார்க்கறக்கே சகிக்காது. ஒரு கொப்பளம் எந்திரிச்சு, ஒரு கட்டி மாதிரி எந்திரிச்சு, மூஞ்சி பூரா கட்டியா இருந்தா எப்படியா இருக்கும்? ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், உட்காந்துட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், அகல வஜ்ஹி அல் ஜுதுரி, எனக்கு முகம் பூரா சின்ன சின்ன கட்டி, சின்ன சின்ன பருவு மாதிரி பெருசா இருக்கிறது, என் முகம் பூரா வந்துருச்சு, நான் என்ன செய்யட்டும்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மாட்ட சொல்லி, அதுனூஹு மின்னி, என் பக்கத்தில் கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பக்கத்தில் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே இப்படி ஒரு தடவுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவிட்டு இப்படி கையை இப்படி வலிச்சு எடுத்தாங்க. அப்படியே அவ்வளோதான், பளீர்னு ஆச்சு முகம். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முதல்ல எல்லாம் கொஞ்சம் நிறம் கம்மியாக இருப்பார், ரொம்ப வெள்ளையாக மாறிட்டார். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அவருடைய சொந்த பேரெல்லாம் மறந்து போய் அவர் பேரே பயால், வெள்ளையர் அப்படின்னு பேர். வெள்ளையர், நம்ம வெள்ளையன்னு சொல்லுவோமல்ல, யாரையாவது சில நேரம் வெள்ளராவுத்தர் வெள்ளையருன்னு நல்லா, அவருக்கு பேரே வெள்ளையருன்னு ஆகி போச்சு. என்னன்னா அவ்வளவு பளீர்ன்னு இருப்பார் காலம் பூரா. நான் சொல்லுவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திருக்கரம் இந்த உலகத்தில் செய்த
மாபெரும் அதிசயங்கள். ஒரு அம்மா வந்துச்சு, என் பையனுக்கு வயசு 5 ஆச்சு, பேசவே மாட்டேங்கிறான். இன்னபினி ஹாதா லாயத்த கல்லம், இன்னபினி ஹாதா லாயத்த கல்லம், இதான் என் பையன், பேசவே மாட்டேங்கிறான். பேசவே மாட்டேங்கிறானா, கொண்டா பக்கத்தில் வைப்பா. வந்து நின்னா அந்த பையன் அது வரையும் பேசினது இல்லை. வயசு 5 ஆச்சு, 5 வரைக்கும் பேசலைன்னா திக்கி திக்கியாவது பேசணுமில்ல. அவன் பேசவே மாட்டான், எல்லாமே ஊம ஜாடை தான். இன்னபடி ஹாதா லாயத்துக்கள் கூப்பிட்டு ரசூல்லா கேடு, மன் ஆனா, நான் யாரு அப்படின்னாங்க ரசூல்லா. அடுத்த நிமிஷம் முகம்மது ரசூலுல்லான்னா, இந்த பையன் முகம்மது ரசூலுல்லான்னா. செல்லாலி செல்ல சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மாட்ட பேசுறானேன்னாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா? அஸ்பக ஹதீபம் மின் ஹுதபா இல் அரபு, அன்னைக்கு பேசுறவன் அரபகத்தினுடைய பெரிய பேச்சாளராக பின்னால அந்த குழந்தை ஆயிடுச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வின் அதிசயங்கள்ல உள்ள போனா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மனிதர்கள் மாத்திரமல்ல, சிறுவர்கள் மாத்திரமல்ல, வயதானவர்கள் மாத்திரமல்ல, எல்லாமே ஒட்டகம், மானு, மரம், கல்லு எல்லாமே ரசூலோடு ஒரு அதிசய வரலாற்றில் தன்னை இணைத்திருக்கிறது. வயசான ஒரு அம்மா, முன்னாடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகத்தில் இருக்கிறது. ஆட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகிறப்போ ஒரு அம்மாவை சந்திப்பாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு மஅபதுன்னு பேர். உம்மு மஅபது. ஒரு குடிசையில் வச்சு சந்திப்பாங்க. அந்த அம்மா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அழகாக வர்ணிக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, தலைமுடி இப்படி, முகம் இப்படி, மூக்கு இப்படி, கண் இப்படி, காது இப்படி, ஃபுல்லாக வர்ணிக்கும் அந்த அம்மா. இந்த ஹதீஸ்ல வருது, அதாவது மூளை முடுக்கில எங்கோ கிராமத்தில் ஓலை குடிசையில் வாழுகிற கிழவியின் உள்ளம் கூட பெருமானாருடைய அன்புக்கு முன்னால் அவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கார். ஹிஜ்ரத்துக்கு 4 பேர் போனாங்க ரசூலுல்லாஹ் கூட. யாருங்க? ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹு, இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வேலைக்காரர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அவரும் சஹாபி. ஆமிர் இப்னு ஃபுஹைரா வஃபாத் ஆனதுக்கப்புறம் அவர் கபர் இங்கே துனியாவில் எங்கேயும் இல்லை, விண்ணுக்கு உயர்த்தப்பட்டவர்னு சொல்கிறாங்க ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவர். அதுக்கப்புறம் வழிகாட்டியாக இருந்த அப்துல்லா இப்னு உரைகத்துன்னு ஒருத்தர், அவர் வழிகாட்டி கைடு. அந்த கைடு முஸ்லீம் அல்ல, அவர் காஃபிர், ஆனாலும் கைடாக வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகிற வழியில் கடுமையான பசி, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஒரு ஓலை குடிசையில் கிளவி. இந்த கிளவி, அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு மஅபது. அவங்கெல்லாம் இன்னும் முஸ்லீம் ஆகலை, முகமது ரசூலுல்லாவை பார்த்ததும் இல்லை. இவங்க போய் ஏதாவது சாப்பிட்றது கேட்டாங்க. அங்கே ஆடு நிற்கிது, பார்த்துட்டாங்க. ஆட்டில் பால் கறந்துடலான்னு முடிவு பண்ணி, ஏம்மா இந்த ஆடு கொடுக்குறியா, பால் கறந்துக்கிறோன்னு அவுகிறலான்னு தான் போய் கேட்டாங்க. இது பால் கறக்காது, நல்லா பாருங்க ஆட்டை, மடுவே இல்லை, மடுவே கிடையாது, இதில் எப்படி பால் கறப்பீங்க அப்படின்னு. கறந்துக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆடு கொடுக்குற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க. இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இது என்னமோ நடக்க போகுது, இது யாரோ வந்திருக்கிற ஆளுங்க. இந்த அம்மாவுக்கு சரியாக தெரில. வெளியே போயிருக்காரு அவங்க கணவர் அபூ மஅபதுன்னு பேர். அவருக்கு தெரியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, அவங்க அங்கே இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, வைக்குது, எல்லா விவரமும் அப்டேட்டாக இருக்கிறது அவர் இல்லை அங்கே. இந்த அம்மா தான் இருக்குது. இந்த அம்மா என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டை கொடுத்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து அபூபக்கர்லான்னு ஆட்டை நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ ஓதி இப்படின்னாங்க. ஸ்ப்ரிங் மாதிரி மடு வெளியே வருது. பால் கறக்கிற பிளேஸ் இருக்குல்ல, அது இல்லாமல் இருந்த வயிறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படின்ன உடனே அது வெளியே வந்துருச்சு. இனி கறக்க வேண்டியதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்லான்னு தான் கேட்டாங்க அந்த அம்மாட்ட, ஏம்மா ஏதாவது பாத்திரம் கொடுமா அப்படின்னு. பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் கேட்டால் அது ஒரு செம்பு, ஒரு தூக்கு தானே கொடுக்கணும். இத்தா பெரிய இதை கொண்டு வந்து கொடுத்துச்சு. இந்த நம்ம பொம்பளைங்க ஏதோ இலவசமாக வருதுன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், ரம்ஜானில் கஞ்சி வாங்குறதுக்கு பார்த்துருக்கீங்களா, சில பேர் அரை பைலர் மாதிரி தூக்கிட்டு வருவான். ஊற்ற போகிறது ஒரு பாட்டை தான், ஒரே ஒரு கப்பு தான் ஊற்ற போகிறாங்க, எடுத்து இத்தா பெருசு தூக்கிட்டு வருவாங்க. கிடைச்சாலும் கிடைக்கட்டுமே, அந்த இவ்வளோ பெருசு தூக்கி கொடுத்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வச்சு பிஸ்மில்லான்னு கறக்க ஆரம்பித்தாங்க. பால்
வச்ச கண்ணை எடுக்காம அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்குது. யார? ரசூலுல்லாவை பூரா பார்க்குது. பார்த்து முடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்னாடி இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் ஷமாயில் திருமதின்ற கிதாபில் பெருமானாருடைய அங்க அடையாளங்களை இந்த அம்மா மாதிரி அறிவிச்சவங்க உலகத்தில் யாருமே இல்லை. இந்த கன்னத்தில் உள்ள அந்த கோடு, அந்த கரு வளையம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும், அவங்களுடைய ரோமம், கன்னம், உதடு, மூக்கு, கண், அல்லாஹ் அக்பர், அவ்வளவும் நேர்த்தியா ஒரு பெண்மணி உம்மு மஅபத் அவங்க தான் பூரா அறுத்து. நான் சொல்றது ஒரு நிகழ்ச்சி இது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அந்த கை செய்த அதிசயம், இப்படி கையை வச்சுட்டா மடு இல்லாத மடியில் மடு வரும், அதில் பால் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லாக கறந்தாச்சு. இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, அவங்கெல்லாம் குடித்தாங்க. ஃபஸ்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு குடித்தாங்க, அப்புறம் ஆமிர் பின் ஃபுஹைரா குடித்தார், அதுக்கப்புறம் அப்துல்லா பின் உரைக்கத் ரலியல்லாஹு குடித்தாங்க. 3 பேரும் குடித்ததுக்கு அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தாங்க. அந்த அம்மா குறுகுறுன்னு பார்க்குது. அந்த அம்மாவுக்கு சந்தேகம், இவர் தான் கறக்கிறாரு, இவரை பார்த்தா விஐபி மாதிரி தெரியுது, கறந்து இவர் குடிச்சிட்டு தானே மிச்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், கறந்து அவங்களுக்கு கொடுக்கறத பார்த்தா இவர் வேலைக்கார மாதிரி தெரியுது. ஏன்னா எடுத்து யாரோ முதலாளிக்கு முதல்ல கொடுத்து முதலாளி குடிச்சிட்டு மிச்சம் தானே மற்றவங்க குடிப்பாங்க, இப்படி கொடுக்குறாரு. அவங்க குடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவரு குடிக்கிறாரு, கடைசியில் மிஞ்சினதை தான் இவர் குடிக்கிறாரு. இவர் முதல்ல இவர் விஐபியா அல்லது இவர் வேலைக்காரரா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொன்ன ஒரு செய்தி இருக்கு. சாக்கில் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன், ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவன் கடைசியில் தான் குடிக்க வேண்டும். சப்பளை பண்றவங்க ஃபர்ஸ்டே சாப்பிடக்கூடாது. அவர் தான் சப்பளை பண்றாரு. சில பேர்லாம் சட்டி காலியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே உட்காந்துருவாங்க, பிஸ்மில்லான்னு உட்காந்துட்டு அப்புறம் தான் சப்பளை பண்ணுவாங்க. சாக்கில் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன், ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவன் கடைசியாகத்தான் சாப்பிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக திரும்ப பாலை ஃபுல் பண்ணிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. இந்த இடையில பார்த்து செல்ல பால் கறக்கிறதுக்குள்ள ரசூலுல்லாவை பார்த்த பார்வையில் அந்த அம்மா இவ்வளோ பெருசாக அறிவிக்குது, நாயகம் எப்படி இருந்தார்கள். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பொம்பளைங்க பார்க்குற மாதிரி நாம் பார்க்க முடியாது. நாமளும் 3/4 மணி நேரம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்போம். அவன்கிட்ட நம்ம பாட்டில் பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்படி இருக்குது, என்ன செய்யுது, பிஸ்னஸ் எப்படி, அவங்க நாங்கள் இங்கே எல்லாம் பேச ஆரம்பிப்போம். எங்கே படிச்சிங்க, எந்த காலேஜ்னு. நம்ம அந்த 5 நிமிஷம் அந்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் இப்படிங்கும் அந்த பொம்பளை 5 நிமிஷத்தில் மூடிடுவாங்க. அத்தனை குறையும் சொல்லுவாங்க. கொஞ்சம் அந்த வாய் கொஞ்சம் லேசாக கோணையாக இருந்துச்சல்ல, வாய் கோணையாக இருந்துச்சா, இல்லையே நல்லா தான் பேசினேன், என்னத்தான் பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு நடக்கும்போது கொஞ்சம் இப்படி இழுக்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாம் எங்கடா எப்படிடா பார்த்தாங்கன்னு இல்லை, அவங்க 5 நிமிஷம் பார்த்தாலும் பெர்ஃபெக்டாக கரெக்டாக பார்த்துருவாங்க. நம்ம 1 மணி நேரம் உட்காந்த கல்யாண மண்டபத்துக்கே போகிறோன்னு வைங்களேன், என்ன நடக்கும், நம்மள்கிட்ட வந்து மாப்பிள்ளை எப்படின்னு எல்லாம் கேட்டேன், சும்மா அதிகபட்சமாக கருப்பா செவப்பான்னு வரையும் தெரியும், அதுக்கு அடுத்தது கோட்டு போட்டிருந்தாரு இப்படிங்கிற வரையும் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் அந்த பக்கம் இருக்குது சாப்பிட்றது, அங்கே போயிடுவோம். ஆனால் இவங்க மட்டும்தான் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பக்கம் இழுத்த மாதிரி இருக்குது, நடக்கும்போது கொஞ்சம் இப்படி போகுது, அது அப்படி வருது, எல்லாம் பெண்கள் பார்த்தா அவ்வளோ பார்ப்பாங்க. இப்போ சொல்ல வந்தது உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க வந்து ரசூலுல்லாவை முழுசா அவங்க தான் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்கன்னு. இதுவரை உலக வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி வரிசையா அஜத்துமார்களாக எந்திரிச்சா மூடிங்கன்னு அர்த்தம். இடையில பொதுவாக நல்லா பேசிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தர் மேடையிலிருந்து கிளம்புவாங்க அல்லது வெளியிருந்து வந்து உக்காருவாங்க. இந்த ரெண்டுமே என்ன அர்த்தம்னா முடிச்சிருங்கன்னு அர்த்தம். நான் கரெக்டாக டைம் பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அன்பானவர்களே, உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து நான் அவங்களும் கரெக்டாக 1 ஹவர் ஆனதுக்கு அப்புறம் தான் கிளம்பியிருக்காங்க. அதுக்கு அர்த்தமே என்னன்னா உன்னோட டைம் ஓவர். பால் கறந்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ்லாம் கிளம்பிட்டாங்க. அவர் வந்தார், யாரு, கணவர்.
இந்த மாதிரி வந்தாங்க, நம்ம ஆட்டை பிடிச்சி இது பண்ணாங்க, இப்படி நாங்கள் பாலுக்கு வந்து அது கறந்து இப்படி ஆகி இங்கே பாருங்க. அவரு பக்கெட் நிறையா இருக்கிற பாலை பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கே வா, முதல்ல சொல்லு யார் யார் வந்தா, அதில் பால் கறந்தாரு, அவர் எப்படி இருந்தார் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறது தான் ஹதீஸ். அதாவது அவர் வந்தவர் எப்படி இருந்தாருன்னா கேட்குறீங்க, அவருடைய தலைமுடி இப்படி, நெத்தி இப்படி, கண் இப்படி, அப்படியே வர்ணிக்குதில்ல. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த கணவருக்கு அந்த அம்மா சொன்னது தான் அந்த ஹதீஸ். நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மடுவில் இப்படி தண்ணியை ஊற்றி பிஸ்மில்லான்னு பால் கறந்தாங்க இல்லையா. எங்க ஒரு ஆடு எத்தனை வருஷம் ஹயாத்தோட இருக்கும் சொல்லுங்களேன்? ஒரு ஆடு தெரியாது, அதுக்கு முன்னாடி அறுத்துடுறோமே. அது காலம் முழுக்க வாழை விட்டா தானே முதல்ல எத்தனை வயசுன்னு தெரியும். அதான் அதுக்குள்ளேயே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஒரு வருஷம் கூட்டி 6 மாசம் கூட்டி எல்லாமே இதாயிருதில்ல, இன்னும் ஆயிருதில்ல. அப்போ அதிகபட்சமா 5 வருஷம் டு 7 வருஷம்னு வைங்களேன். நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு மேல ஒரு ஆடு வாழ முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கடந்த உம்மு மஅபதுடைய ஆடு 22 வருஷம் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அந்த ஆடு மௌத்தானப்ப சஹாபாக்கள் போனாங்க. அந்த ஆடு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, வரலாறு இவ்வளவு டீட்டெயிலாவெல்லாம் வந்து யாருக்குமே வரலாறு கிடையாது. ரசூலோட வாழ்க்கையில ஒரு நாள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆடு, அது வஃபாத்தான வரலாறு வரை இங்க பேசிட்டு இருக்கிறோமே. எப்படிப்பட்ட அதிசயமான வரலாறு அது! அல்லாஹுவின் தூதரின் வாழ்வு போல், வரலாறு போல், அவர்கள் வாழ்ந்த அர்த்தமுள்ள அந்த வாழ்க்கையை போல் உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு அதிசய வாழ்வு கிடையாது. அன்னலாரின் வாழ்வெல்லாம் முழுக்க முழுக்க அதிசயம்தான். அதிசயங்களை பேசிக்கொண்டே போகலாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு கொள்ள, மஹப்பத்து வைக்க, உள்ளத்திலே அவர்களை இருத்தி கொள்ள இது போன்ற விழாக்கள் காரணமாக இருக்கட்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேர் அவங்க வாழ்கிற காலத்தில் ரசூலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க அன்பளிப்பு கொடுப்பாங்க. ரசூல்லாவுக்கு யாராவது கொடுப்பாங்க, வாங்குற ரசூலுல்லாஹ் அவங்க திரும்ப அன்பளிப்பு கொடுப்பாங்க. அன்பளிப்பை பெறுவார்கள், அன்பளிப்பை கொடுப்பார்கள். கான யுஅத்தில் ஹதியா வ யக்பலுல் ஹதியா, இது ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளம். அந்த ரசூலுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தா நம்ம ஏதாவது கொடுத்துருக்கலாம், நம்ம ஏதாவது வாங்கியிருக்கலாம். ஆசையாக இருக்குது பெருமானார்கிட்ட அன்பளிப்பு வாங்கணும்னு. ஒரே ஒரு வழி உண்டு அன்பானவர்களே. இன்றைக்கு வரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை வாங்குகிறார்கள் உலக முஸ்லிம்களிடமிருந்து. அதற்கு ஸலவாத்தின் பேர். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி. யாரெல்லாம் உலகத்தில் ஸலவாத்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பெருமானார் வாழுகிற காலத்தில் அன்பளிப்பு கொடுக்க முடியலையேன்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் அன்பளிப்பை இப்போது கொடுக்கிறீர்கள். இந்த அன்பளிப்புக்கு ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு ஏதாவது கொடுக்கணுமல்ல, மறுமை நாளில் ஷஃபாஅத் என்கிற பெயரிலே தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் என்கிற அன்பளிப்பு நாம் தருகிற போது மறுமையில் ஷஃபாஅத் என்கிற அன்பளிப்பு திரும்ப வாங்கணும். நமக்கு ஸலவாத் என்கிற அன்பளிப்பை தந்தாக வேண்டும். அதைவிட முக்கியம், நரகத்திற்கு போகாமல் ஷஃபாஅத் என்கிற பெருமானாருடைய அன்பளிப்பை திரும்ப வாங்கியாக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய முன்னாலே பேசிய பஸீம் ஹஜ்ரத் சொன்னது போல தினந்தோறும் ஸலவாத்து வாழும் காலமெல்லாம் நம்முடைய நாக்கில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்முடைய வாயில இருந்து ஸலவாத்து வந்துவிட வேண்டும். அல்லாஹ் ஸலவாத்தை காலமெல்லாம் மொழியும் கூட்டத்திலும் பெருமானாருடைய ஷஃபாஅத்தை மறுமையிலே பெறுகிற கூட்டத்திலும் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.